சார் இப்போது ஏஜ்டு பீப்புள் தான் முன்னெல்லாம் வந்து கண்ணாடி போடுவாங்க, கண் கண்ணாடி. ஆனால் இப்போது குழந்தைங்களே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலும் குறிப்பாக இன்னும் பெரிய மாடர்ன் ஸ்கூலெல்லாம் மெடிக்கல் டீமே டைரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து பசங்களை செக் பண்ணி அவங்களுக்கு கண்ணாடி போடணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் மெடிக்கல் டீமும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது பார்வை தெரியவில்லை, அது சரியாக கண்ணுக்கு புலனாகவில்லை, சரியாக பார்வை தெரியல அப்படின்னா கண்ணாடி தான் கண் கண்ணாடி அணிவது தான் தீர்வா, அல்லது அதிலிருந்து மீண்டு வர முடியுமா? இதை பற்றி உங்களுடைய மருத்துவ குறிப்புகளோடு சேர்ந்த ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க சார்? நான் அடிக்கடி சொல்லுவேன், லைஃப் இன் டியூன் வித் நேச்சர், இயற்கையோடு இணைந்த வாழ்வு. இயற்கைன்னா கடவுள் தான். கடவுளை வந்து வேறு பேரில் சொல்கிறோம், ஒவ்வொரு மதத்தினுடைய பேரால் சொல்கிறோம், வெவ்வேறு வகைகளை கடவுளை பற்றி பேசுகிறோம். நாத்திகள் வந்து தட் இஸ் நேச்சர், இயற்கை அப்படின்றாங்க. சில பேர் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. சில யோக மார்க்கத்தில் இருக்கிறவங்க தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ், அவருக்கு தெரியாத எல்லாமே கிடையாது, இது சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்வாங்க. அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஸோ அந்த இயற்கை நடைமுறைகளை வந்து கடவுள் நம்ம சொல்கிறோம். கடவுள் வந்து பஞ்சபூதங்களால் ஆனவர். நீங்கள் பஞ்சபூதங்களையும் கடவுளை பார்க்கலாம். மனிதன் வந்து கடவுள் வேற இல்லை, மனிதன் வேற இல்லை. கடவுளும் மனிதனும் ரெண்டும் ஒன்று தான். கடவுள் வந்து 100%, மனிதன் வந்து 0.01% வச்சுக்கோங்களேன். அப்போ 0.01 வந்து அப்படியே ப்ளஸ் போயிட்டு 100 வந்து நம்ம கடவுள் ஆயிடும். வி பிகம் ஆஸ் காட். அது யாராக இருந்தாலும் அதனுடைய குணத்திலிருந்து அப்படி நம்ம குறைஞ்சி வரும்போது அப்படியே ரெடியூஸ் 0.01 நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோம். அப்போ இயற்கையோட டியூனை பார்க்காதனால தான் நமக்கு நோய்கள் வருது. இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கண்ணாடி போடுறவங்க வந்து ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் கண்ணாடி அடியாமல் எப்படி ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்மளால அவங்களோட அட்வான்ஸாக இருக்கும், டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்கும், எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருக்கும். அப்போ ஏன் நம்மளால் இருக்க முடியல? கண்ணை பாதிக்கின்ற விஷயங்களை நாம் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு வரோம். கண்ணை பாதிக்கின்ற விஷயங்களை, கண்ணை பராமரிக்கின்ற விஷயங்களை நாம் சரியாக செய்யலை. கண்ணை பாதிக்கின்ற விஷயங்களை நம்ம பர்ஃபெக்டாக செய்கிறோம். கண்ணை பராமரிக்கின்ற விஷயங்களை பராமரிக்காமல் இருக்கிறத நம்ம பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி கண் பார்வை குறைவு வந்து நிறைய பேருக்கு வருது. நிறைய பேர் இப்போ தான் பாயிண்டில் ஆரம்பிக்கிறோம் சார், சின்ன பாயிண்டில் ஆரம்பிக்கிறோம் சார், ஒரு 3 மாதம் போட்டால் 6 மாதம் போட்டால் கண்ணாடி கட்டிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க நிறைய பேர். ஆப்தாலமிஸ்ட்டும் ரெஃபர் பண்ணுறாங்க, ஐ டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, மக்களும் போட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் ஒரு 10,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கேன். டாக்டர் சொல்கிற மாதிரி கண்ணாடி போட்டு கழட்டம் வந்து ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம். இது வரைக்கும் என்னுடைய 35 இயர்ஸ் சர்வீஸில் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 10,000 பேருக்கு மேலே பார்த்துருக்கேன். இந்த கண்ணாடி போட்டவங்கள டாக்டர் சொல்கிறாங்க, ஆப்தாலமிஸ்ட் சொல்கிறாங்க, ஐ டாக்டர்ஸோட ரெஃபரன்ஸில் நான் போடுறேன் சார், சும்மா ஜஸ்ட் ஒரு 3 மாதத்தில் சரியாக போடுமா சார் போட்டுருவேன். அந்த 10,000 பேர் பார்த்துருப்பேன்னா அந்த கண்ணாடி ரிமூவ் பண்ணவங்க வேற விட்டு எண்ணிக்கலாம். இது வரைக்கும் மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு 10, 15, 20 பேருக்கு மேலே நான் பார்க்கல, அவங்களுக்கு குறைச்சிருக்கு. பட் மற்றபடி யாரும் கண்ணாடி போட, பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, கண்ணாடி பவர் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பவர் கண்ணாடி மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சைடில் கண்ணாடி போகிற ப்ரொசீஜர் இருக்குன்ட்டு ஐலென்ஸ் போட்டுருக்காங்க. ஐலென்ஸ் போட்டாலும் கண்ணாடி தானே. வெளில பார்க்க ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றதுக்காக கண்ணாடி போடாமல் உள்ள ஐலென்ஸ் வச்சுக்கிறாங்க. அந்த ஐலென்ஸு போட்டு நிறைய பிரச்சனைகள் சார். கொஞ்சம் தண்ணி பட்டுச்சு சார், போயிடுச்சு சார், வேஸ்ட்டு, டாக்டர் தூக்கி போட்டு வேலை வாங்க சொல்லியிருக்காரு சார். கையில் எடுக்கும்போது அவர் வந்துச்சு சார், ஒரு சின்ன கீழ் போட்டுச்சு சார், வேஸ்ட் ஆகிப்பதுக்கு வேலை வாங்க சார். கண்ணு கெட்டு போனது தான், அதை எடுத்து வேறு நம்ம மாற்றி போட்டுக்குவோம். ஸோ கண்ணனுடைய இயற்கை கண்ணை நம்ம பயன்படுத்த செயற்கையாக ஏதோ ஒன்று பண்ணிக்கிறோம். உணவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண் பார்வை நார்மலாக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய எபிசோட்ஸை சொல்லியிருக்கேன். கண் பார்வை கூட கடைசி வரைக்கும் தெளிவாக வச்சுக்கணும். கண் பார்வை கூட நம்முடைய
மூச்சு நிற்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் தெளிவாக வச்சுக்கலாம். கண்ணாடி போடணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ கண்ணாடி போடுற அவசியம் வந்து இன்றைக்கி வந்துருச்சு. சின்ன ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் ஆர் ஆல்சோ வேர் ஸ்பெக்டக்கிள்ஸ். ஈவன் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ், ப்ரீகேஜி லெவல், யூகேஜி லெவல், எல்கேஜி லெவல், கிண்டர் கார்டன் லெவலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்றைக்கி வந்து கண்ணாடி போட்டு போகிறாங்க. அப்போது இதே விஷயத்தை பல வருடங்களுக்கு முன்னாடியே வயதில் மூத்தர் கூட போடாமல் இருக்காங்க. இப்போ இந்த வேரியேஷன் எங்கே வந்து எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம்? இயற்கை விதிகளை மீறும். உணவு ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டு சில பயிற்சிகளை நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண்ணாடி இல்லாமல் வாழலாம். கண்ணாடி தேவையில்லை. நீங்கள் கண்ணாடி போட்டால் ஐசைட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டாலும் கழட்டவே முடியாது. அது ஒரு மாதிரியாக போயிடும். இன்றைக்கி இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஸ்பெக்ஸ் போடுறாங்க. ஸ்பெக்ஸ் போடுறது யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னும்போது கௌரவ பிரச்சனைக்காக கான்டாக்ட் லென்ஸ் போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்ணாடி தான். இது என்ன ஆகும்? இது அப்படியே அடுத்த ஜெனரேஷனுக்குள்ளே போகும். இப்போ உங்களுடைய பையனோ உங்களுடைய பொண்ணோ அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஆணும் சரி பெண்ணும் சரி, ஏஜ் அட்டன் பண்ணுறது வந்து அரௌண்ட் ஒரு 12 to 13 அந்த மாதிரி ஏஜஸ் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதே வயசில் ஈக்குவலண்ட்டாக பாய்ஸ் பையன்களும் வந்து அந்த ஏஜில் அட்டன் பண்ணுவாங்க. அந்த ஏஜுக்குள்ளே அவங்க பாடியில் சில விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க ஜீனில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய வாரிசுகள் கண்ணாடி போட வேண்டிய தேவை இருக்காது, கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா பண்ண முடியும் பின்னாடி கூட, பட்டு அது ரொம்ப கஷ்டம். பட் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணோம்னா அடுத்த ஜென்ரேஷனில் வந்து கண்ணாடி போடாமல் இருக்க வரலாம். ஆனால் இப்போ என்ன ஆகும்? இந்த டிஃபிஷியன்சி பாரம்பரியமாக வர மாதிரி கொண்டுட்டாங்க. இப்போ கூட பேரண்ட்ஸுக்கு கண்ணாடி போட்டிருக்காங்களா, அப்போ நீங்களும் கண்ணாடி போடணும். தாத்தா பாட்டி கண்ணாடி போட்டிருந்தாங்களா, நீங்களும் கண்ணாடி போடணும். அப்போ ஜென்ரேஷன் கண்ணாடி போட்டாங்கிற மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. பட் இதை நாம் வந்து முறியடிக்க முடியும். நீங்கள் முறைப்படி சில விஷயங்களை உணவுலையும் மனதில் சில விஷயங்களும் மாற்ற வேண்டியது இருக்குது. உணவுலையும் மனதிலையும் சில விஷயங்களை மாற்றிக்கிட்டு சில பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட பவராக இருந்தாலும் கண்ணாடி டோட்டலாக கழட்டி வீசிட்டு இயற்கையாக இருக்கலாம். உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் உங்களுடைய வாரிசுகளும் உங்களுடைய பேரன் பேத்திகளும் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லாமல் நார்மலாக இருப்பாங்க. இதற்கு சித்தர்கள் நிறைய வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க. அந்த வழிமுறை நம்ம அதாவது பாராமமாக விட்டுட்டோம். அதை விட்டுட்டனால நம்ம இந்த மாதிரி போயிட்டுருக்கோம். பட் சித்தர்களுடைய வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக நம்ம கண்ணாடிகளை தூக்கி எறிந்து விடலாம். கண்ணாடியே தேவையில்லாமல் நம்மால் ஆயுள் முழுக்க வாழ முடியும் என்கின்ற விழிப்புணர்வை இன்று பதிவு செய்கின்றேன். டாக்டர் இளங்கோ IAS சார்பாக.